வணக்கம். இந்த காணொலியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய இயல் 2 பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் 9th to 10th தமிழ் ஓல்டு புக்கு இருக்கும். அதில் செக் பண்ணுங்கள், அதில் இருக்கும் எல்லாமே. துணைப்பாடம் கண்ணதாசன் காவிய இன்பம். புது புத்தகத்தில் இவருடைய டீட்டெயில் ஒரு சிலது தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே நிறையவே கொடுத்துருப்பாங்க. அதனால தெளிவாக எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் யாருன்னா நம்மளுடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள். எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை ஏற்றி பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு என்றதை சொல்றாங்க. அவருடைய தமிழ் உணர்வு மெய்ப்பிக்கிற வகையில வரிகள் ஏற்றிருக்காரு என்றதை சொல்ல வர்றாங்க. ஃபர்ஸ்ட்ல செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் அப்படின்ட்டு தமிழ் கவிதை எழுத தொடங்கி தமிழ் தாயின் மீது கொண்ட பற்றினாள். ஸோ தமிழ் கவிதை எழுத தொடங்கியது நம்மளுடைய தமிழ் தாயின் மீது கொண்ட பற்றினாள். ஸோ இது எப்படி அவர் சொன்னதுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் கண்ணதாசன் அவர்கள் திரை இசை பாடல்களுக்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு. அப்போ செந்தமிழ் தமிழ் சொற்களை எடுத்து தானே அவர் இசைக்காக தொடுத்திருப்பாரு. அப்போ செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசன். அடுத்து பாருங்க, தமிழ் தாயினுடைய பழமையை பறைசாற்ற விதமா வரிகளை ஏற்றிருக்காரு. கதிர் வெடித்து பிளம்பி விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே. ஸோ நம்மளுக்கு கதிர் வெடிப்புனாலதான் இந்த பெருவெடிப்பு கொள்கையினால உலகம் தோன்றுச்சு அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அதெல்லாம் அந்த நதி வரும் முன்னாடி மணல் வர்ற முன்னாடியே நம்மளுடைய தமிழ் வளர்ந்துட்டு தோன்றி வளர்ந்துட்டு என்றதை இதை சொல்ல வர்றாரு. அப்போ கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் எல்லாத்துக்கும் முன்னாடியே தமிழ் தோன்றிட்டு. அதுக்கு யார் சாட்சின்னா கண்ணதாசன் அவர்கள் தான் சாட்சி. கண்ணதாசன் தான் அது எல்லாமே பார்த்திருக்காரு என்ற மாதிரி கண்ணதாசன் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது எளிமையா ஹிண்ட் மாதிரி ஏதாவது உங்களுக்கு இந்த வரிகளோட கண்ணதாசன் அல்லது முத்தையா, அவருடைய இயற்பெயர் முத்தையா, அது ஏதாவது சம்பந்தப்பட்ட படுத்துற மாதிரி வருதுன்னா நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மறக்காது. எக்ஸாம்ல போயிட்டு அப்படியே படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம்ல போனோம்னா எல்லா பாடல் வரிகளும் படிச்ச மாதிரி இருக்கும். பட் யாருக்கு சொன்னா யார் சொன்னான்றது அங்க நம்மளுக்கு ஞாபகம் வராது. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹிண்ட்டை வச்சு படிச்சுக்கோங்க. முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு கடல் கொதித்து அப்படின்னா இந்த முத்து எல்லாம் கடல்ல தானே கிடைக்கும். முத்து முதுமை முதற்பரப்புன்னா முத்து முத்தையா அப்படின்ட்டு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. ஸோ இந்த பேச்சில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன்னு சொன்னவர் யாருன்னா கண்ணதாசன். கதிர்வெடுத்து பிளம்பில கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே என்ற வரிகளை ஏற்றியவர் யாருன்னா கண்ணதாசன். அடுத்து பாருங்க, இன்பமும் துன்பமும் எப்பவுமே வாழ்க்கையில இருக்கும். இரண்டையும் ஏற்கக்கூடிய மன உறுதி அந்த இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உறுதியை பெற்றிருந்தாதான் அது அமைதி வாழ்வுக்கான ஒரு வழி, அமைதியா வாழ்றதுக்கான ஒரு வழி அப்படின்ட்டு சொல்றாரு. அது வரிகள் எப்படி சொல்றாருன்னா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி இருக்கும் அப்படின்ட்டு யார் ஏற்றிருக்காருன்னா கண்ணதாசன். சோ வாழ்க்கை என்னாவே கண்ணீர் இருக்குமா, வாசல் தோறும் வேதனை இருக்கும், வேதனை என்னாலும் கண்ணீர் வரும், துன்பம்னாலும் கண்ணீர் வரும், வாடி நின்றோம் அப்படின்னா கண்ணீர் வரும். ஸோ இது இந்த லைனுக்கெல்லாம் பாருங்க, இது எது நடந்தாலும் நம்மளுக்கு கண்கள்ல கண்ணீர் தான் வரும். கண்ணீர் கண்ணதாசன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பசுமை நிறைந்த நினைவுகளை. ஒரு கல்லூரியில போயிட்டு கலந்துக்கிறாரு. பள்ளி கல்லூரி கல்வியை முடித்து செல்லும் காலத்தில் மாணவர்களுக்காக நடத்தப்பெறும் விடைபெறு விழாவில் கலந்து கொள்வோர் அனைவரையும் நெகிழ வைக்கும் பாடலை கண்ணதாசன் இயற்றியுள்ளார் என்றதை சொல்றாங்க.
பணமே. ஸோ இது வந்து அப்போ திரை இசை பாடல்ல வரக்கூடிய ஒரு இது. இந்த நீங்கா விடை பிரிதல் நடைபெறும் இல்லையா, பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும், அவங்களுக்காக வந்து ஏற்றிருக்காரு. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திறந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம், எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமே. ஸோ இது படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது இல்லை விடை பெற்று போறதுன்னுட்டு. அப்போ விடை பெற்று போறப்ப எப்போ சந்திப்போம் எப்போ தெரியலன்னா நம்மளுக்குள்ள இப்போ ஒரு சிலர் தான் வந்து இந்த ஸ்கூல்ல காலேஜில் பிரியிறோன்னா அவங்களுக்கு பெருசாக சோகம் இருக்காது. மேக்சிமம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எப்படின்னு தெரியல, பொண்ணுங்க வந்து அழலாம் கூட செய்வாங்க. அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாலாம் இருக்கிறப்போ அவங்க ஒரு 4-5 பேர் க்ளோஸ்ன்னா அவங்கெல்லாம் அழுதுருவாங்க. எல்லாரும் அழுகுறாங்களோ இல்லையோ இந்த க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு அழுக வரும். அப்போ வந்து இந்த பசுமை நிறைந்த நினைவுகளை, பாடி திறந்த கரைகளை, அழுக வரும்னா கண்ணீர் வரும். கண்ணதாசன் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ அப்படின்னு பாட்டே இருக்கு, நல்ல பாட்டு. ஸோ இந்த பாடல் வரிகள் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், கண்ணை மூடிட்டு கண்ணதாசன் அவர்களை வந்து போட்டுடலாம். குழந்தைகளுக்காக ஏற்றிருப்பாரு. முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழியல்லவோ என்ற வரிகளை ஏற்றியவர் யாருன்னா கண்ணதாசன். ஸோ இந்த பேஜில் முக்கியமான டீட்டெயில் ஒரு வாட்டி பார்ப்போம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும்னு சொன்னவர் கண்ணதாசன். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம், எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமே அப்படின்ற வரிகளை ஏற்றியவர் யாருன்னா கண்ணதாசன். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழியல்லவோ கண்ணதாசன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, கண்ணதாசன் வந்து சொல்றாரு. எல்லாருக்கும் எல்லாமே வந்து கிடைக்கணும், இங்க வந்து இல்லைன்றது யாருக்குமே இந்த நிலை வந்து வரக்கூடாது. வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி, ஒருத்தரே வந்து இந்த பொருளை சேர்ப்பாங்க இல்லையா, அந்த தனியுடைமை வந்து நீங்கி வரணும் இந்த திருநாட்டுல பொது உடைமை அப்படின்ட்டு யார் சொல்றாரு, கண்ணதாசன் அவர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஸோ நீ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம இந்த கண்ணு வந்து இல்லாதவங்க காசு இருக்கிறவங்க வந்து கண்ணு எல்லாம் மாற்றிப்பாங்க இல்லையா, கண்ணுறுப்பு சிகிச்சை பண்ணி கண்ணு மாற்று சிகிச்சை பண்ணி வந்து இது பண்ணுவாங்க இல்லையா. இது வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே வந்து கண் இல்லைன்னா கிடைக்குதுன்னா எல்லாருக்கும் சேர்ற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கண்ணதாசன் ஏற்றாரு. கண்ணதாசன்ன்றதுக்காக சொல்கிறேன், அது இந்த வரிகளோடு பொருத்தி அது கண்ணதாசன் சொன்னாருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டான்ற மாதிரி இந்த கண் உறுப்பு நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க, அது வந்து இல்லாதவங்க இருக்கிறவங்கன்னு இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேரணுன்ற மாதிரி கண்ணதாசன் வரிகள் ஏற்றினாருன்ற மாதிரி இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, காலை மணியோசை, கழுத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வளையோசை, தாளை மடலோசை, தாயார் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குலவியார் வாய் தேனோசை. குலவியன்னா குழந்தைங்களுடைய அவங்க பேசுறது வந்து தேனோசை, தேன் போன்ற ஓசை அப்படின்னு சொல்றாங்க. தாயார் தயிர் மத்தோசைன்னா தாய்மார்கள் வந்து தயிரை மத்து வச்சு கடைவாங்க இல்லையா, அந்த ஓசையை பற்றி ஓசை நயமிக்க பாடல் கண்ணதாசன் ஏற்றுனாங்கன்றதுக்காக சொல்கிறாங்க. ஸோ கண்ணதாசன் வந்து அவருடைய கண்ணால் இதெல்லாம் பார்க்குறாரு. காலை என்ன காளை மாடினுடைய மணியோசையும், அப்புறமா கழுத்து மணி நெல்லோசையும், வாழை இலையோசை, வாழை இலை வஞ்சி, இதெல்லாம் வந்து ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம இயற்கையை ரசிக்கிறவங்க இது எல்லாமே ரசிப்போம் இல்லையா, பார்த்துச்சு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி கண்ணுக்கு வந்து நல்ல விஷயம். காலை மணியோசையை கேட்கறது சேம் டைம் அந்த காலை கழுத்துல கட்டியிருக்கக்கூடிய மணியை பார்க்கறது, நெற்பயிரை பார்க்கறது, வாழை இலையை பார்க்கறது,
இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும், கண்ணுக்கு நல்லா இருக்கும், குழந்தை காதுக்கு மட்டும் இல்லை கண்ணுக்கும் நல்லா இருக்கும். இதில் வந்து ஓசை என்ன மெயினாக காது தான். பட் நம்ம வந்து ஓசையோட அந்த கண்ணு பார்க்க இதெல்லாம் பார்த்துச்சோன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ பாடலோட அந்த வீடியோவும் பார்த்தா தானே நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுபோல் வந்து நல்லா இருக்குது கண்ணால் பார்க்குறப்போ. கண்ணதாசன் என்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிதைக்கு மூலப்பொருளே வந்து சொற்கள் தான். ஒரு கவிதைக்கு மூலப்பொருள் எதன்னா சொற்கள். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். ஸோ உண்மையை சொல்லி நன்மையை செய்யணுமா, அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து நம்ம பக்கம் வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து இருக்கும். நிலை உயரும் போது, நம்மளுடைய நிலைமை உயரும் போது என்ன பண்ணணும், பணிவோடு இருக்கணும் அப்படின்றது. அப்போதான் மற்ற உயிர்கள் வந்து நம்மளை வந்து வணங்குவாங்க அப்படின்றத குறிப்பிடுறாரு. யார் சொல்றாரு? கண்ணதாசன். உண்மை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். ஸோ அதாவது நம்ம அடுத்த உயரம் போகும்போது பணிவாக நடந்துக்கிறோன்றது மற்றவங்க அவங்களுடைய கண்ணால் பார்த்தா தானே நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அப்போ வந்து உயிர்கள் வந்து உயரும் போது பணிவு கொண்டால் வந்து உயிர்கள் உன்னை வந்து வணங்கும். எப்படி வணங்கும்? அது கண்ணால் பார்க்கறதால வணங்குவாங்க. கண்ணால் பார்க்கறதால கண்ணதாசன் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தையா வந்து இவருடைய இயற்பெயர். யாருடைய இயற்பெயர்? கண்ணதாசன். இவர் எங்கே பிறந்தாருன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி 24/6/1927 வந்து பிறந்திருப்பாரு. சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசனுடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசன் கவிதைகள் வந்து பல தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அட்டனத்தி ஆதிமந்தி இவருடைய கவிதை நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டனத்தி ஆதிமந்தி யாருன்னா கண்ணதாசன். மாங்கனி கண்ணதாசன். கள்ளக்குடி மகாகாவியம் கண்ணதாசன். இயேசு காவியம் கண்ணதாசன். ஸோ இந்த இயேசு காவியம் வந்து நம்ம புது புக்கிலேயே வந்து படிச்சிருப்போம், கண்ணதாசன் இயற்றியது. ஸோ கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம், கள்ளக்குடி மகாகாவியம். அடுத்து வந்து மகாகாவியம் எடுத்து மாங்கினி வச்சுக்கோங்க. இயேசு காவியம், அடுத்து வந்து ஒரு மகாகாவியம் வரும். என்ன மகாகாவியம்னா கள்ளக்குடி மகாகாவியம். அடுத்து வந்து மகாகாவியம்க்கு அடுத்து மாங்கனி. மாங்கனியை யார் வந்து சாப்பிடும்? மந்திகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் மாங்கனி. மாங்கனின்னா மாங்காய், மந்தி என்ன குரங்கு. அப்போ அட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்ட்டு அந்த இயேசு காவியத்துல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல படிச்சுட்டு வாங்க. இவருடைய கவிதை நூல்கள்ன்றது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இயேசு காவியம் நம்மளுக்கு நல்லா தெரியும், கண்ணதாசன் இயற்றியதுன்னுட்டு. அப்போ இயேசு காவியம் கடுத்து மகாகாவியம். என்ன மகாகாவியம்னா கள்ளக்குடி மகாகாவியம். மகாகாவியம் கடுத்து மாங்குடி கடுத்து வந்து மந்தி சாப்பிடும். என்ன மந்தி என்ன? அட்டனத்தி ஆதிமந்தி. இதெல்லாம் வந்து இவருடைய கவிதை நூல்கள். ராச தண்டனை. கண்ணதாசன் இயற்றிய ராச தண்டனை என்றது ஒரு நாடக நூல். ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட்ல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள். ராச தண்டனை வந்து ஒரு நாடக நூல். இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வந்து குறிப்பிடுது. இந்த கம்பர் அம்பிகாபதி என்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பருடைய மகன் தான் வந்து அம்பிகாபதி. கம்பருடைய மகன் தான் வந்து அம்பிகாபதி. ஒரு குட்டி கதை இருக்கு. ஏன் ராச தண்டனை அப்படின்னு வந்ததுன்னா, இப்போ கம்பர் வந்து சோழ மன்னர்கிட்ட அவைக்கல புலவராக இருப்பாரு. அந்த மன்னருடைய மகளை வந்து பாத்தீங்கன்னா கம்பருடைய மகனான அம்பிகாபதி அவர்கள் வந்து விரும்பியிருப்பாரு. அதை வந்து அந்த சோழ அரசருக்கு தெரிஞ்சதுமே சோழ அரசர் வந்து அம்பிகாபதியை வந்து கொன்றுவாரு. இதுதான் ராஜா வந்து தண்டனை கொடுத்திருப்பாரு. யாரு? கம்பருடைய மகனுக்கு. அதுதான் ராச தண்டனை. ஸோ அது வந்து அப்போ அந்த ஸ்டோரியோட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு நாடகம். ராச தண்டனை என்றது நாடகம். யாரை பற்றியதுன்னா கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு படைத்தது தான் வந்து இந்த ராச தண்டனை என்ற இனிய நாடகம். இது யார் ஏற்றிருக்காருன்னா கண்ணதாசன் அவர்கள் வந்து ஏற்றிருக்காரு. 1000 தீவு அங்கையர் கண்ணி, வேலங்குடி திருவிழா போன்ற பல புதினங்களை வந்து கண்ணதாசன் வந்து படைத்திருக்காரு. வேலங்குடி திருவிழாக்கு வந்து போனோம்னா ஆயிரக்கணக்கான மக்களுடைய கண்களை வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் வருவாங்க இல்லையா. ஸோ 1000 கண்கள் வேணும், அங்கேயர் கண்ணி. இந்த கடவுள் பாட்டிலெல்லாம் வரும் இல்லை, 1000 கண்ணுடையாள் அப்படின்லாம் வந்து. இப்போ வேலங்குடி திருவிழா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அம்மாவை பார்க்க 1000 கண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி 1000 கண்ணு கண்ணதாசன்ன்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து புதினங்கள். 1000 தீவு அங்கேயர் கண்ணி என்றது புதினம். வேலங்குடி திருவிழான்றதும் புதினம். இது யார் ஏற்றியதுன்னா கண்ணதாசன் அவர்கள் ஏற்றியது. 20க்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும்.
ஆகும். கண்ணதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட புதினங்களை வந்து ஏற்றிருக்காரு. அதுல சிறந்த வரலாற்று புதினம் எதுன்னா சேரமான் காதலி. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த நூலுக்காக தான் வந்து அவர் சாகித்ய அகாடமி விருதை வந்து வாங்கியிருப்பாரு. சேரமான் காதலி யாருடையதுன்னா கண்ணதாசன். அடுத்து வந்து இதழ்கள் ரொம்ப முக்கியம், புது புத்தகத்துல இல்லை, இங்கதான் இருக்கு. இவர் நடத்திய இதழ்கள் வந்து பாத்தீங்கன்னா தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் முதலிய இதழ்கள் தொடங்கி அதனுடைய ஆசிரியராக இருந்து சிறந்த இதழ் பணி வந்து ஆற்றிருக்காரு என்றதை சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கண்ணதாசன் ஸோ அவருடைய பேர்லயே ஒரு இதழை வந்து தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தென்றல், முல்லை, தமிழ் மலர். முல்லைப்பூ வந்துட்டு என்ன சொல்லுவோம், தமிழ்ல தானே முல்லைப்பூ அப்படின்னு சொல்லுவோம், மற்ற லாங்குவேஜ்ல வேற பேர் இருக்கும், தமிழ்ல தான் முல்லைப்பூன்னு சொல்லுவோம். அந்த முல்லைப்பூக்கு என்ன அவசியம், தென்றல் வந்து வேணும். அந்த தென்றல் வந்தாதான் அந்த ஒரு பூவுக்கு காத்து ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அந்த தென்றல் வந்தாதான் அந்த முல்லைப்பூவும் நல்லா மணக்கும். அது வந்து கண்ணதாசனுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கண்ணதாசன் வந்து அவங்க வீட்டுல முல்லை வந்து வளர்க்குறாரு, தென்றல் வீசும் போது நல்லா வந்து அந்த மலர் மனம் வந்து வீசும், மலர் வந்து மனம் வீசும். அப்போ மலர்னா தமிழ் மலர், முல்லைப்பூ வச்சிருக்காரு, முல்லை, தென்றல் வீசும் போது நல்லா வந்து கண்ணதாசனுக்கு மனம் வரும் அப்படின்ற மாதிரி தமிழ் மலர், கண்ணதாசன், முல்லை, தென்றல் என்ற இதழ்களை வந்து தொடங்கி அவர் வந்து ஆசிரியராக பணியாற்றினார் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்னவர் யாருன்னா கண்ணதாசன். அதே வந்து வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவள் மனதில் நீ வாழும் வரை என்று சொன்னது யார் சொல்லியிருப்பா, அன்னை தெரசா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை என்பது சாகிற வரைக்கும் கிடையாது, மற்றவங்களுடைய மனசுல நீ வாழ்ற வரைக்கும். அப்போ அன்னை தெரசா இப்போ வரைக்கும் நம்மளுடைய மனதுல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதே போல இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. உண்மைதானே, அவர் வந்து நிரந்தரம் தான். அவர் இறந்துட்டாலும் அவருடைய பாடல்கள் இப்போ வரைக்கும் உயிர்ப்போடு தானே இருக்கு, மரணம் அடையாம இருக்கு. ஸோ வந்து இது கண்ணதாசன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமைன்னு சொன்னவர் யாருன்னா கண்ணதாசன். காலை மணியோசை, கழுத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சையற்கை வளையோசை, தாளை மடலோசை, தாயார் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குலவியார் வாய் தேனோசை என்றது கண்ணதாசன். கவிதைக்கு மூலப்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சொற்கள். கவிதைக்கு மூலப்பொருள் வந்து சொற்கள். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் சொன்னது கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் வந்து முத்தையா. எங்க பிறந்தாருன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டி. அப்பா அம்மா வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. அட்டனத்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி, மகாகாவியம், இயேசு காவியம் போன்ற கவிதை நூல்கள் யாருடையதுன்னா கண்ணதாசன். கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்ட இனிய நாடகத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசதண்டனை. யார் ஏற்றினார்னா கண்ணதாசன். ஆயிரம் தீவு, அங்கையர் கண்ணி, வேலங்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் வந்து யார் படைத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். 20க்கும் மேற்பட்ட புதினங்கள்ல கண்ணதாசனின் சிறந்த வரலாற்று புதினம் எதன்னா சேரமான் காதலி. கண்ணதாசனின் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னா சேரமான் காதலி. கண்ணதாசன் தொடங்கி நடத்திய இதழ்கள் வந்து தென்றல், முல்லை, தமிழ் மலர், கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்னவர் கண்ணதாசன். அடுத்து வந்து பாருங்க, நடுவண அரசின் நிறுவனம் தான் வந்து சாகித்ய அகாடமி. இந்த நிறுவனம் வந்து ஆண்டுதோறும் இந்திய மொழிகளில் இருக்கக்கூடிய சிறந்த இலக்கியங்களை தேர்வு செய்து விருது வந்து வழங்கிட்டு வர்றாங்க. அடுத்து வந்து சொல், பகுப்பதம், பகாப்பதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். புது புத்தகத்திலையும் இந்த டீட்டெயில் எல்லாம் படிச்சிருப்போம். அதனால ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கும் போது அப்படியே ரிவைஸ் பண்ற மாதிரி படிச்சிருவோம். சொல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை உணர்த்தினா அது என்னன்னு சொல்லுவோம், சொல் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லன்றதுக்கான வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி. பதம் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து பகாபதம், பகுப்பதம். பகாபதம்னா நம்மளுக்கு தெரியும்,
பிரித்தால் வந்து பொருள் வந்து இருக்காது, பிரிக்க முடியாததை தான் வந்து பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகாபதம் வந்து 4 வகைப்படும். ஒன்று வந்து பெயர் பகாபதம், வினை பகுப்பதம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லுவோம் இல்லையா, இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4. அது போல பகாபதத்துல 4 வகை வந்து பெயர், வினை, இடை, உரி. பெயர் பகாபதம் மரம், நாய், நீர். வினை பகாபதம் உன், கான், எடு. உண்ணு, காணு, எடு என்றது ஒரு வினை, ஆனா அது பகுக்க முடியாது, அப்போ வினை பகாபதம். தில், மண், பிற என்றது இடைப்பகாபதம். சால, நனி, கடி, உரு என்றது உரி பகாபதம். பகுப்பதம். பகுப்பதம்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு வார்த்தையை வந்து பகுக்க முடிஞ்சா, பகுக்கன்னா பிரிக்க முடிஞ்சா வந்து அது என்னன்னு சொல்லுவோம், பகுப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பிரிக்கிறோம்னா அதுல என்னென்ன இருக்கும், பகுதி, விகுதி, இடைநிலை அப்படின்னு பிரிப்போம். அப்படி பிரிச்சோம்னா பகுப்பதம். பகுப்பதம் வந்து 2 வகைன்னு சொல்றாங்க. பகாபதம் வந்து 4, பெயர், வினை, இடை, உரி அப்படின்ட்டு. பகுப்பதம் வந்து 2, ஒன்று பெயர் பகுப்பதம், இன்னொன்று வந்து வினை பகுப்பதம். இந்த பெயர் பகுப்பதத்துல வந்து இந்த பெயர் பகுப்பதத்தை வந்து பாத்தீங்கன்னா 6 வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று பொருள், இடம், காலம். பொருட்பெயர் வந்து பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சின்னப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்ன்னு பார்ப்போம் இல்லையா, அது போல இந்த பெயர் பகுப்பதம் வந்து பொருள், இடம், காலம், சினை, குணம். குணம், பண்பு 2 ஒண்ணுதான். தொழில் என்னும் ஆறன் அடியாக தோன்றுவதுதான் வந்து பெயர் பகுப்பதம். பொன்னன் அதுல வந்து பிரிச்சோன்னா பகுதி பொன் வரும். பொன்னன்றது பொருட்பெயர். ஊரன் என்றது ஊர், ஊர் என்றது இடப்பெயர். ஆதிரியன் என்றது ஆதிரை என்றது காலப்பெயர். கண்ணன் என்பதுல கண் என்பது சினைப்பெயர். கரியன் என்பதுல கருமை என்பது பண்பு பெயர் அல்லது குணப்பெயர். நடிகன் என்பதுல நடி என்றது நடித்தல், நடித்தல் என்றது ஒரு தொழில் பெயர். வினை பகுப்பதம். இப்ப வந்து பெயர் பகுப்பதத்துல 6 வந்து பார்த்தோமா, அது போல வினை பகுப்பதத்துல வந்து பாத்தீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை முதலியவனாக பகுக்கப்படும் வினைமுற்று வினை பகுப்பதம் ஆகும். வினை பகுப்பதத்துல வந்து பகுதி, விகுதி, இடைநிலையாக பகுக்கப்படும் வினைமுற்றதான் என்னன்னு சொல்றோம், வினை பகுப்பதம் அப்படின்னு சொல்றோம். கீழே வந்து பாருங்க, செய்தான். செய்குட்டல் இத்துக்குட்டல் ஆண். செய்யன்றது பகுதி, ஆண் என்றது இடைநிலை, இத்தன்றது இடைநிலை. இடைநிலையில செய்தான் என்றது இறந்த காலமா, அப்போ இறந்த கால இடைநிலை என்றது குறிக்கும். பகுப்பத உறுப்புகள் தெரியும். பகுப்பத உறுப்புகள் எத்தனை, 6. அது என்னென்னு பாத்தீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி எப்பவுமே எப்படி வரும், ஒரு ஏவலாக வந்து வரும். செய்யி, படி, ஓடு அப்படின்னு வந்ததுன்னா, ஏவல் இடுற மாதிரி வந்ததுன்னா அது என்னது, பகுதி. விகுதி வந்து பாத்தீங்கன்னா விகுதி மூலயமா தான் வந்து அது அதனுடைய திணை என்ன, பால் என்ன, எண் என்ன, இடம். திணை என்ன, உயர் திணையா, அக்ரணியா, ஆண் பாலா, பெண் பாலா, ஒருமையா, பன்மையா, தன்மை, முன்னிலை, படர்க்கை, எது சொல்றாங்கன்னுட்டு திணை, பால், எண், இடம் எதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், விகுதியை தான் வந்து விகுதியை பொறுத்து தான் நம்ம வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பகுப்பதத்தில் இறுதியில் நிற்பது விகுதியாகும். இதுதான் வந்து திணைப்பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். நடந்தான் அதுல இருந்து அந்த டீட்டெயில் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இடைநிலை வந்து நம்மளுக்கு தெரியும், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வருவது இடைநிலை. இடைநிலை மூலயமா தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், காலத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா அப்படின்றது. ஸோ நிகழ்காலத்துக்கான இடைநிலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரு, கின்று, ஆனின்று. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். இல்லை எனக்கு இன்னும் தெளிவாக தெரியாதுன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. நிகழ்கால இடைநிலைகள் வந்து கிரு, கின்று, ஆனின்று. இறந்த கால இடைநிலைகள் வந்து இத்து, இட்டு, இரு, இன்னு. எதிர்கால இடைநிலைகள் வந்து இப்பு, இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் வந்து அல், இல், ஆ, அல், இல், ஆ. சந்தி வந்து எங்க வரும், பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்து வரும். சில டைம் மட்டும் வந்து என்ன ஆகும், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும். மேக்சிமம் வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்து சந்தி வரும். சில இடங்கள்ல மட்டும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்து வரும். சாரியை வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வர்றதுதான் வந்து சாரியை. இது வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்து சாரியை வந்து வரும். விகாரம் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பகுதி, இடைநிலை, விகுதி போன்றவற்றில சேரும் போது இடையில ஏற்படக்கூடிய ஒரு மாறுபாடை தான் என்னன்னு சொல்லுவோம், விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணன் என்பது சினை பெயர். கண் வந்து சினை. இடைச்சொற்கள் வந்து பகாபதம் ஆகும். இடைச்சொற்கள் பகாபதம். மதுரையன் என்றது இடப்பெயர் பகுபதம் ஆகும். பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் வந்து பகுதி, விகுதி. ஏவல் வினையாக அமைவது வினை பகுபதம்.
இல் என்னும் எதிர்மறை இடைநிலை அமைந்துள்ள வினைச்சொல் வந்து கண்டிலன். கண்டிலன் கண்டிலன் படிச்சோம்னா கண் குட்டல் இல் குட்டல் அன் அப்படின்னு பிரிப்போமா? அப்போ இல் என்ற எதிர்மறை இடைநிலை எதுல அமைந்திருக்கு? கண்டிலன். செய்தான் என்றதுல என்ன இடைநிலை அமைந்து வந்திருக்குன்னா இறந்த கால இடைநிலை இத்து. செய்தான்ல வந்து இத் என்ற இடைநிலை அமைந்து வந்திருக்கு. பொருட்பெயர் பகுப்பதம் வந்து பொன்னன். இடப்பெயர் பகுப்பதம் வந்து சென்னையன். காலப்பெயர் பகுப்பதம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரையான். சினப்பெயர் பகுப்பதம் வந்து மூக்கன். அடுத்து வந்து ஆகு பெயர் வந்து கொடுத்திருக்காங்க. ஆகு பெயர் எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் 4 பெயர்களை பத்தி மட்டும் இங்க கொடுத்திருக்காங்க. இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நம்ம இந்தியா பெரிய நாடுன்றதை மீன் பண்ணி சொல்றாங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மட்டை பந்தில் இந்தியா வென்றது அப்படின்னா மட்டை பந்துல இந்தியாவுக்காக விளையாடின வீரர்கள் வந்து வென்றிருக்காங்க. அப்போ இங்க வீரர்களுக்கு வந்து இந்தியா வந்து ஆகி வந்திருக்கிறதால ஒரு இடம் வந்து வீரர்களுக்காக ஆகி வந்திருக்கு. அப்போ இடவாகு பெயர் வந்து வரும். ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு பெயராகி வருவதுதான் வந்து ஆகு பெயர். ஸோ இப்போ வந்து இந்தியாவை சார்பாக வீரர்கள் தான் விளையாடுறாங்க. பட் அது வீரர்களுக்கு தானே வந்து தொடர்பு படுத்தி இந்தியா வந்தது. அப்போ இப்படி ஆகி வர்றது தான் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆகு பெயர்கள் மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னா 16 வகை. இதுவே ஒரு கொஸ்டின் தான். ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்னா 16 வகை வந்து படும். இந்த பொருள் ஆகு பெயர்ல வந்து முதலான 6 ஆகு பெயர்கள்ல வந்து 8ஆம் வகுப்பிலேயே பறிச்சிருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா 8th வந்து கொடுத்திருக்காங்க. ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா அங்க 6 வந்து ஆல்ரெடி படிச்சாச்சு. இங்க வந்து அளவை பெயர்கள் 4 இருக்கு. அதை மட்டும் பார்க்க போறோம்ன்றத சொல்லியிருக்காங்க. அளவை பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை. எண்ணல் அளவை என்ன கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. இது நம்ம வந்து புது புக்ல படிச்சிருப்போம். ஸோ அதனால ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புரியாதவங்க பாஸ் பண்ணிட்டு அந்த கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். எண்ணல்னா எண்ணிக்கை, ஒரு 1 2 கவுண்ட் நம்பர்ஸ் அப்படி வந்து ஏதாவது பண்றோம்னா அது எண்ணல் அளவை ஆகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம்னு சொல்லுவாங்களா? ஒன்றுன்னா ஒரே ஒரு குழந்தைய தானே மீன் பண்றாங்க, நம்பரை தானே மீன் பண்றாங்க. அப்போ வந்து இது எண்ணல் அளவை ஆகு பெயர். எடுத்தல் அளவை ஆகு பெயர்னா 5 கிலோ என்ன விலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 5 கிலோ இப்போ ஒரு பொருளை கேட்குறோன்னா அவங்க எடுத்து தானே போடுவாங்க. 5 கிலோ இப்போ ஒரு தக்காளி வேணும் அப்படின்னு கேட்குறோன்னா அது எடுத்து தான் போடுவாங்க. பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை வந்து மீன் பண்ணி சொல்ல மாட்டோம். 5 கிலோ கொடு, 8 கிலோ கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எடுத்தல் அளவை ஆகு பெயர். 4 லிட்டர் தேவைன்னா லிட்டர்னா இப்போ ஒரு எண்ணெய் இருக்கலாம், பால் இருக்கலாம், அதை வந்து முகந்து தானே கொடுப்பாங்க. அப்போ முகத்தல் அளவை ஆகு பெயர். முகந்து கொடுப்பாங்க அதுல. அப்போ முகத்தல் அளவை ஆகு பெயர். 3 மீட்டர் குடுன்னா நீட்டி தானே. இப்போ ஒரு துணி வேணும்னா அதை நீட்டி அந்த மீட்டரை வந்து நீட்டி தானே அளப்பாங்க. அப்போ நீட்டல் அளவை ஆகு பெயர்னா 3 மீட்டர் குடு. குறிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க, தெளிவா பாருங்க புரியும். 1 கொடு, 4 கிலோ தா, 2 லிட்டர் தா, 5 முழம் வேண்டும் அப்படின்னு என்பன போல் வரும் அளவு தொடர்கள் தான் வந்து ஆகு பெயர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மாம்பழம் கொடு, 2 கிலோ நெய் கொடு என்பன ஆகு பெயர் ஆகா. ஸோ அந்த பர்டிகுலர் பொருளை வந்து மீன் பண்ணி கேட்குறோம்னா அது ஆகு பெயர் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸோ மொட்டையா கேட்கணும். என்ன கேட்கணும்னு மீன் பண்ணோம்னா அது ஆகு பெயர் ஆகாது. ஸோ அதுதான் இங்க குறிப்புல சொல்லியிருக்காங்க. அது தெளிவா பார்த்துக்கோங்க. கீழ்காணும் தொடரில் உள்ள ஆகு பெயரை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. 2 மீட்டர் போதுமா? 2 மீட்டர்னா அது என்ன ஆகு பெயர் வரும்? மீட்டர்னா அளப்போம். அப்போ வந்து நீட்டி வந்து அளப்போம், நீட்டல் அளவை ஆகு பெயர். 5 லிட்டர்னா முகப்போம், முகத்தல் அளவை ஆகு பெயர். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இந்த தொடர் வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர் ஆகும். 3 மீட்டர் தா என்றது நீட்டல் அளவை ஆகு பெயர். முகத்தல் அளவை ஆகு பெயர் என்றது 2 லிட்டர் தா. எடுத்தல் அளவை ஆகு பெயர் வந்து 10 கிலோ கொடு. எண்ணல் அளவை ஆகு பெயர் வந்து தலைக்கு 1 பழம் கொடு. நீட்டல் அளவை ஆகு பெயர் வந்து 6 முழம் கொடு. அடுத்து வந்து பாருங்க, பொருட்கள் வந்து 8 வகை இருக்கு. ஸோ பொருட்கள் எத்தனை வகை என்ன? 8 வகை. நம்ம வந்து இந்த ஆற்றநீட் பொருட்கள் எல்லாம் புது புத்தகத்திலையும் பார்த்துருப்போம். அதனால வந்து இதை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதனால ரிவைஸ் பண்ற மாதிரி பார்த்துருவோம். பொருட்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள்ள உள்ள சீரோ அடியோ பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில அமைத்து அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பொருட்கள். இதை வந்து வேற எப்படி சொல்லுவாங்க? பொருள் கொள்ளும் முறை அப்படின்ட்டு பொருட்களை வந்து வழங்குறாங்க. பொருட்கள் எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற்று நீர், மொழி மாற்று,
நிரல் நிறை, விற்பூட்டு, தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு, அடிமறி மாற்று பொருள்கோள் அப்படின்ட்டு 8 வந்து வகைப்படும். ஸ்டார்டிங்ல வந்து ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆற்று நீர் எப்படி வந்து தொடர்ந்து போகுமோ அது போல அந்த பாடல் வரிகள் தொடர்ந்து படிக்க படிக்க அதனுடைய பொருள் விளங்குதுன்னா அது ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன டெபினிஷன் சொல்லியிருக்காங்கன்னா, இடையறாது செல்லும் ஆற்று நீரை போல பாடலின் சொற்கள் முன்னாடி பின்னாடி மாறாது நேரே சென்று பொருள் கொள்வதுதான் ஆற்று நீர் பொருள்கோள். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு குறள் கொடுத்திருக்காங்க பாருங்க, அது அடுத்தடுத்த வார்த்தை படிக்க படிக்க பொருள் புரியும். பொறிவாயில் 5 வித்தான். பொறிவாயில் 5 வித்தான் மெய், வாய், கண், மூக்கு, இந்த 5ஐயும் 5 மூலமா வரக்கூடிய ஆசைகளை வந்து விட்டுட்டவங்க. வித்தான் விட்டுட்டவங்க பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார்னா மெய்யான ஒழுக்க நெறியில நின்றவங்க நீடு வாழ்வார் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து இன்புற்று வாழ்வாங்க அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ அடுத்தடுத்த வார்த்தைகள் படிக்க படிக்க பொருள் வர்றதால இதுல என்ன பொருள்கோள் இருக்குன்னா ஆற்று நீர் பொருள்கோள். அடுத்து வந்து பாருங்க மொழி மாற்று பொருள்கோள். மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஓரடி இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய சொற்களை வந்து மாற்றி வந்து பொருள் கொள்றதுதான் வந்து மொழி மாற்று பொருட்கோள். அந்த ஓரடிக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து முன்னாடி பின்னாடி மாத்துறதால அது வந்து பொருள் வந்து புரியும். இப்படி வர்றது என்னன்னு சொல்லுவோம், மொழி மாற்று பொருட்கோள். ஓரடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கு ஏற்ப மாற்றி கூறுதல் தான் வந்து மொழி மாற்று பொருட்கோள். சுரையால அம்பி மிதப்ப வரை அணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப கானக நாடான் சுனை. ஸோ இதை படிக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது பொருள் விளங்குதான்னா இல்லை. அதே இந்த பாடலை வந்து எப்படி வந்து புரிஞ்சுக்கணும்னா, இப்பாடலை அப்படியே படித்தால் பொருள் தெளிவு வந்து இருக்காது. இதனை சுரை மிதப்ப அந்த ஒரு லைனுக்குள்ளவே வார்த்தைகளை மாத்தணும். சுரை மிதப்ப அம்மி ஆல, சோ சூறை ஆலன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து பிரிச்சோம்னா சுரை ஆல அப்படின்றது வரும். அந்த அம்பி ஆல யானைக்கு நிலை முயற்கு நீத்து என அந்தந்த அடியில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றுறது மூலயமா பொருள் வந்து கொள்ள முடியும். சோ சுரையால அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்த முயற்கு நிலை என்ப கானக நாடான் சுனை என்றது மொழி மாற்று பொருள்கோள். அடுத்து வந்து பாருங்க நிரல் நிறை பொருட்கோள். ஸோ இது புது புத்தகத்திலையும் இதே குறள் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. செய்யுள்ள இருக்கக்கூடிய சொற்களை வந்து முறை மாற்றாம வரிசையாக அமைத்து பொருள் கொள்வதுதான் வந்து நிரல் நிறை பொருட்கோள். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஸோ இல்வாழ்க்கையில வந்து அன்புக்கு பண்பும் அரணுக்கு பயனும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அது அப்படியே வந்து அந்த ரோ காலம் நிரல் நிறை வந்து நேர அமைறதால இதுல என்ன பொருட்கோள் அமைந்திருக்குன்னா நிரல் நிறை பொருட்கோள். பொருட்கோள் எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். பாடலின் சொற்கள் முறை மாற்றாமல் வரிசையாக அமைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை பொருட்கோள். சுரையால அம்பி மிதப்ப என்னும் செய்யுள் அடியில வந்து மொழி மாற்று பொருட்கோள் பயின்று வந்துள்ளது. அடுத்து வந்து பாருங்க, மனோன்மணியம் பே சுந்தரனாருடைய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இருட்பகை இரவி இருளென தம்மையும். இருட்டுக்கு பகை என்னது இரவி. இரவி என்ன ஞாயிறு. ஸோ இருட்டுக்கு பகை வந்து ஞாயிறு. இருளென தம்மையும் கருதி காய்வனோ என்றுயிர்த்து இரு சிறை கையான் மார்பில் புடைத்து. ஸோ அது ஒன்று காகத்தை பத்தி சொல்றாங்க. வாயசம்னா காகம். வாயசம்னா காகம். அந்த காகம் வந்து என்ன பண்ணுதுன்னா இருட்டுக்கு சூரியனுக்கு வந்து பகை யாருன்னா இருட்டான். அப்படி காக்காவும் எப்படி இருக்கு, கருப்பா இருக்கிறதால அந்த காக்கா வந்து நினைச்சுக்குது நம்மளும் கருப்பா இருக்கிறோம் இருட்டன்னு நினைச்சு நம்மள கதிரவன் வந்து காயப்படுத்துவாரு. கதிரவன் வந்து என்ன பண்ணுவாரு, காய்த்து விடுவாரு, சுட்டு எரிச்சிருவாரு அப்படின்னு பயந்துட்டு அதனுடைய சிறைன்னா சிறகால பறந்து போறத வந்து எப்படி சொல்றாருன்னா, அது வந்து அந்த சிறகை அடிச்சு பறக்கிறத வந்து அது மார்பை வந்து புடைக்குது. கையான் சிறை கையான் மார்பில் புடைத்து மார்புல அடிச்சுட்டு கலங்கி மெய்யா தம்பெயர் வியம்பி வாயசம் பதறியை திசையிலும் சிதறையே ஓடுதலும். அது பயந்துட்டு வந்து ஓடுது அப்படின்றத யார் சொல்லியிருக்கா, மனோன்மணியம் பே சுந்தரனார் வந்து சொல்லியிருக்காங்க. பாடலின் பொருள் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. இருளுக்கு பகைவன் யாருன்னா கதிரவன். அவன் தம்மையும் இருளென எண்ணி காய்ந்து விடுவானோ என காகங்கள் ஐயமுற்று சிறகுகளை படபடவென தம் மார்பில் படுமாறு அடித்து கொண்டு காக்கா என கரைந்தபடி திசையெங்கும் பறந்தோடின. வாயசம் அண்ணா காகம், இரவி அண்ணா சூரியன், சிறை என்ன இறக்கை. சிறை என்ன என்னது
இறக்கை, அதனுடைய இறக்கை. இதுல வந்து இப்படி காக்காலாம் வந்து மார்பெல்லாம் அடிச்சுட்டு ஓடுமனா இல்ல. அப்போ வந்து ஆசிரியர் வந்து அவருடைய குறிப்பை அந்த வரிகள்ல ஏற்றி கூர்னதால இது தற்குறிப்பேற்றணி வந்து இந்த பாடல் வரிகள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. சோ இருட்டுக்கு பகை இரவி அப்படின்னா இருளுக்கு பகைவன் கதிரவன் அப்படின்னு வந்ததுன்னா மனோன்மணியம் பே சுந்தரனார். சோ காக்கா பத்தி இப்படி பாடல் வரிகள் கொடுத்த பொருள் தெரிஞ்சதுன்னா எளிமையா போட்டுடலாம், பாத்துக்கோங்க. இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா தற்குறி பேற்றணி. அடுத்து வந்து மோனை தடை என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. புது புத்தகத்துல வந்து எதுகை மோனையை பத்தி எங்கேயுமே டீட்டெயில்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் பழைய புத்தகத்துலதான் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல சீர் எதுகை என்னென்ன, அடி எதுகை என்றது என்னன்றத பத்தி சொல்றாங்க. மோனை தடை ஃபர்ஸ்ட்ல வந்து பாருங்க, சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி சீர்மோனை தொடை. சீரன்னா அந்த ஒரு லைன், ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் லைனை தான் என்னன்னு சொல்லுவோம், சீர் அப்படின்னு சொல்லுவோம். அடி எதுகை என்ன ஃபர்ஸ்ட் லைன்லயும் கீழே இருக்கக்கூடிய அடுத்து செகண்ட் லைனையும் பாக்குறத வந்து அடி அப்படின்னு சொல்லுவோம். சீர்மோனையோ சீர் எதுகையோன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்குள்ளவே அமைந்ததுன்னா அது சீர்மோனை அல்லது சீரெதுகைன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லைன்லயும் செகண்ட் லைன்லயும் ஃபர்ஸ்ட் லெட்டரோ செகண்ட் லெட்டரோ காமனா வருதுன்னா அது அடி எதுகை அல்லது அடிமோனை அப்படின்னு குறிப்பிடுவோம். அதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது என்னதுன்னா மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது எதுகை. இதுல வந்து இருட்பகை இரவி இருள் என அந்த இ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே சீர்ல காமனா வந்ததால அதுல வந்து சீர்மோனை வந்து பயின்று வந்திருக்கு. இரண்டாவது லைன் வந்து பாருங்க, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கா வரிசையில வருதுங்களா, அப்போ வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா சீர் எதுகை வந்து இடம் பெற்றிருக்கு. காலமேக புலவர் வாரி களத்தடுக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானை யாம், வைக்கோலும் மால் யானையாம் அப்படின்ற வரிகளை வந்து பாத்தீங்கன்னா யாருடையதுன்னா காலமேக புலவர். இதுல வந்து எதுகை மோனையை பத்தி குறிப்பிட சொல்லியிருக்காங்க. பாடலை படித்து நயம் பாராட்டுகன்னா இந்த எதுகை மோனை அதை பத்தி எல்லாம் பேச சொல்லியிருக்காங்க. பட் இந்த வரிகள் யாருடையதுன்னா காலமேக புலவர். வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம் என்றது காலமேக புலவர். வேர் சொற்களை வினைமுற்று ஆக்குக. போ கல் பிளிறு அடக்கு பெரு என்றது வேர் சொற்கள். வினைமுற்றன்னா நான் நாளை சந்தைக்கு போவேன். மாணவர்கள் பள்ளியில் கல்வி கற்றனர். யானை சினங்கொண்டு பிளிரியது. தேசிங்கு ராசா பாரசாரி குதிரையை அடக்கினார் அப்படின்னு வரும். அது வந்து பாத்துக்கோங்க, அடக்கினார். இந்திய அணி நேற்றைய கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றனர். இந்திய அணி நேற்றைய கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றது. ஸோ பெற்றதுன்றதுதான் கரெக்டா வரும், அது வந்து பாத்துக்கோங்க, பெற்றது. அடுத்து வந்து பாருங்க, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்களை சொற்றொடருக்கேற்ப மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்றொடர்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தணுமா. அப்போ அவர் டேஷ் வந்ததும் பேரிந்து பிடிக்க இயலவில்லை, அவர் விரைவாக வந்ததும் பேரிந்து பிடிக்க இயலவில்லை. அதை வேணும்னா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க, புக் இருந்தா. மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு டேஷ் கேட்டுக்கொள்கிறேன், மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகள் பெற்றோருக்கு மரியாதை தருதல் வேண்டும். அடுப்பு நன்றாக எரிய விறகு காய்ந்திருத்தல் வேண்டும். அடுப்பு நன்றாக எரிவதற்கு அல்லது எரிவதற்கு விறகு காய்ந்திருத்தல் வேண்டும். எதிலும் டேஷை கடைபிடித்தல் வேண்டும், எதிலும் எளிமையை கடைபிடித்தல் வேண்டும். பெயரச்சத்தை வினைமுற்றாக மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. வனப்பு மிக்க சோலை. இதுல வந்து பெயரச்சம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்கன்றது பெயரச்சம். அது வந்து வினைமுற்றாக மாத்தணும்னா சோலை வனப்பு மிக்கது. அது போல துள்ளி ஓடிய புள்ளிமான், ஓடிய இனித்த படித்த தவறாத பெய்தன்றதெல்லாம் வந்து பெயரச்சம். அதை வந்து வினைமுற்றாக மாற்றணும் அப்படின்னா புள்ளிமான் துள்ளி ஓடியது, பழம் மிகவும் இனித்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைகரை செல்வி பாடம் படித்தாள், மன்னன் நீதி தவறாதவர்.
அடுத்து வந்து மழை நேற்று பெய்தது இப்படின்னா எழுதணும்னா அது வந்து வினைமுற்றாக மாறிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வினைமுற்றுன்னா உங்களுக்கு தெரியும், பெயரெச்சம்னா என்னன்னு தெரியும். அடுத்து வந்து பாருங்க வினைமுற்று. ஃபர்ஸ்ட்ல வந்து பெயரெச்சம் கொடுத்துட்டு வினைமுற்றா மாத்த சொன்னாங்க. இப்ப வினைமுற்ற கொடுத்துட்டு பெயரெச்சமா மாத்த சொல்றாங்க. ஸோ கீழே வந்து எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. நேற்று மதியழகன் வந்தான்ன்றது வினைமுற்று. அதை வந்து பெயரெச்சமா மாத்தணும்னா நேற்று வந்த மதியழகன், வந்தன்றது பெயரெச்சம். அதே போல வரைந்தான், கொண்டார், கண்டால், ஓடியது, குதித்தனன்றதெல்லாம் வந்து வினைமுற்று. அது பெயரெச்சமா மாத்தினா எப்படி வரும்? படம் வரைந்த எழிலன், படம் வரைந்த எழிலன், இல்லைன்னா எழிலன் வரைந்த படம் அப்படின்னும் வரும். அப்பா சினம் கொண்டார்ன்றது சினம் கொண்ட அப்பா. அடுத்து வந்து எழில் பாம்பை கண்டால்ன்றது எழில் கண்ட பாம்பு, இல்லைன்னா பாம்பை கண்ட எழில், பாம்பை கண்ட எழில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக ஓடியது. குதிரை விரைவாக ஓடியது அண்ணா விரைவாக ஓடிய குதிரை, விரைவாக ஓடிய குதிரை. குரங்குகள் தாவி குதித்தன. ஸோ குரங்குகள் தாவி குதித்தனன்றது பெயரெச்சமாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவி குதித்த குரங்குகள், தாவி குதித்த குரங்குகள். மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி மாதிரி வரும், அதனால ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்துக்கோங்க. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு, ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. அடுத்து வந்து பாருங்க சோம்பலே தீமைக்கும் துன்பத்திற்கும் பிறப்பிடம், சோம்பலே தீமைக்கும் துன்பத்திற்கும் பிறப்பிடம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஸோ இதுதான் பழமொழியா வரும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சோம்பலே தீமைக்கும் துன்பத்திற்கும் பிறப்பிடம், ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. அடுத்து வந்து தமிழ் எண்கள் அறிவும் பண்ணிட்டு 51ல இருந்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. தமிழ் எண்களை நிரப்புக. ஸோ நம்மளுக்கு தெரியும்ன்றதால அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்து பழமொழி. பழமொழி நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு, அதனால ரொம்ப முக்கியம். எங்க பழமொழி இருந்தாலும் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஒரு விஷயம் வேணும்னா அழுது அடம் பிடிச்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அழுத பிள்ளை பால் குடிக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஸோ இப்போ நம்ம நாளைக்கு வந்து சக்சஸ் ஆகுமா இல்லையான்றது இப்போ நம்மளுடைய செயல்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து குழந்தைங்களை மீன் பண்ணி சொல்றாங்க. பட் இது வந்து நம்ம அடுத்து நாளை என்ன ஆக போறோன்றது நம்ம இப்போ எப்படி செயல்படுறோன்றதை பொறுத்து அமையும். முதற்கோணல் முற்றிலும் கோணல். முதல்ல வந்து ஒரு தப்பான ஒரு சாய்ஸ் செலக்ட் பண்ணோம்னா ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆயிரும். முதற்கோணல் முற்றிலும் கோணல். ஆணைக்கும் அடி செருக்கும். என்னதான் வந்து ஆணையா இருந்தாலும் அதுக்கும் சம்டைம்ஸ் சறுக்க தான் செய்யும். ஆணைக்கும் அடி சறுக்கும். அறிந்து கொள்க. அடுத்து வந்து பாருங்க அறிந்து கொள்க. அறிந்து கொள்களை வந்து முதலான முதலிய ஆகிய சொற்களை வந்து எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்றோம்னா அதுல முதன்மையானதனை மட்டும் வந்து சுட்டி காட்டுறோம் அப்படின்னா அங்க வந்து முதலான என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம். ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சுட்டும் போது ஒரு முதன்மையான விஷயத்தை பத்தி சொல்றோம்னா முதன்மையானன்னா முதலானன்றதை பயன்படுத்துவோம். அந்த முதன்மையானதோட தொடர்புடைய சிலவற்றை வந்து சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சுட்டும் போது முதலிய என்ற சொல்ல வந்து பயன்படுத்துவோம். அது எக்ஸாம்பிள் படிக்கும்போது ரொம்பவே தெளிவா புரியும். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, அதாவது ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அதனோட தொடர்புடைய எல்லாத்தையுமே வந்து சுட்டுறோம்னா ஆகிய என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறோம். எடுத்துக்காட்டு, நாம் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான அறநூல்களை கற்றல் வேண்டும். திருக்குறள் அன்னு சொல்லும் போது அங்க முதலான என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவோம். அதே வந்து நாம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு முதலிய என வந்து அந்த முதன்மையானதோடு தொடர்புடைய நிறைய விஷயத்த சொல்லும் போது முதலிய அப்படின்னுட்டோம். இயல் இசை நாடகம். ஸோ எல்லாத்தையுமே சொல்றோமா, இப்ப இயல் இசை நாடகம் வந்து மூணையுமே குறிப்பிடுறோம். அப்போ வந்து ஆகிய இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை போற்றி வளர்த்தல் வேண்டும் என்றதை பயன்படுத்துறோம். ஸோ முதலான முதலிய ஆகிய என்ற வார்த்தைகளை எங்க பயன்படுத்தணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க
ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயுதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே அப்படின்னுட்டு ஒரு ஆற்று நீரோடை பக்கத்துல ஒரு சிறுவன் வந்து உக்காந்துட்டு அங்க மீன் வந்து துள்ளி குதிக்கிறத வந்து பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே வந்து இவர் இந்த முதற் கவிதையை வந்து எழுதுறாரு. யார் அவரன்னு பாத்தீங்கன்னா மக்கள் கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சோ இவர் தான் வந்து முதல்ல எழுதின கவிதை. இவர் எழுதியது எதுன்னா இதுதான், ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே. சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய முதற் கவிதை. பாவேந்தர் பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கேட்ட இவர் பாடல் ஏற்றும் ஆற்றலை படிப்படியாக வளர்த்து கொண்டார். 1954 ஆண்டில் படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கு முதன்முறையாக பாடல் எழுதினார். சோ பாவேந்தர் பாரதிதாசன் கிட்ட வந்து முறையாக பாடம் வந்து கேட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். படித்த பெண் என்ற திரைப்படத்துக்கு முதன்முறையாக வந்து பாடல் வந்து எழுதியிருக்காரு. யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எந்த வருஷம்னா 1954. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பாரதிதாசன் கிட்ட தானே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் படிச்சிருக்காரு. பாரதிதாசன் வந்து 64 இறந்திருப்பாரு. அப்படியே 10 வருஷம் முன்னாடி 54 படித்த பெண் என்ற திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து முதல் முறையாக பாடல் ஏற்றிருக்காரு. இப்ப எல்லாரும் யாரு கல்யாணம் பண்றாங்க? ஆண்கள் எல்லாம் படிச்ச பெண்கள் தான் வேணும், பணம் நகை எல்லாம் இருக்கோ இல்லையோ, படித்த பெண் வேணுமப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் படித்த பெண்ணை கல்யாணம் பண்றாரு. கல்யாண சுந்தரம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படத்துக்காக தான் முதல் பாடலை 1954 எழுதியிருக்காரு. தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்னும் பாடல் வரிகளை கேட்டார். சோ தேனாறு பாயுது, தேன் ஆறா வந்து பாய்ந்தாலும் செங்கதிரு சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு வந்து காயுது, மக்கள் வந்து பசி பட்னியோட தான் இருக்காங்க அப்படின்ற வரிகளை யார் ஏற்றாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து ஏற்றாங்க. இந்த வரிகளை கேட்டதுமே ஜீவானந்தம் அவர்கள் வந்து என்னன்னு சொல்லி பாராட்டுறாருன்னா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னுட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை ஜீவானந்தம் அவர்கள் வந்து பாராட்டுறாரு. ரொம்ப முக்கியங்க. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடான்னுட்டு யாரு சொல்றாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை இப்படி பாராட்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் அவர்கள். சோ இந்த வரிகளை கேட்டதுமே அவருடைய ஜீவனே வந்து பூரிச்சு போய் இப்படி பாராட்டியிருக்காரு. ஜீவனா உள்ளம் தானே, அப்போ பாராட்டுறாருன்னா அந்த உள்ளத்துல அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டதானே நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஜீவனே வந்து அந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கா இந்த லைனால. அதனால வந்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடான்னு புகழ்ந்திருக்காரு ஜீவானந்தம். ஜீவன் அப்படின்ற மாதிரி அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓடி கெண்டை குஞ்சே அப்படின்னு வந்ததுன்னா அது யாருடைய பாடல் வரிகள்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய முதற் கவிதை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் யார்கிட்ட வந்து பாடம் வந்து படிச்சாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். எந்த படத்துல வந்து முதல் முறையாக வந்து பாடல் எழுதியிருக்காருன்னா படித்த பெண். எந்த வருஷம்னா 1954. தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்றது யாருடைய வரிகள் என்ன? மக்கள் கவிஞருடைய வரிகள். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னுட்டு யார சொல்றாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்படி அவரை பாராட்டியவர் யாருன்னா ஜீவானந்தம் அவர்கள். அடுத்து வந்து பாருங்க, கண்ணதாசனுடைய வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. வீணா கானம் விடிய முன் கேட்டது, கர்ணாமிர்தம் காதுக்கு இனிமை, தூக்கம் கலைந்தது துள்ளி எழுந்தேன், படுக்கையில் இருந்தே பருகினேன் அமுதம், இந்த 4 வரிதான் நினைவில் உள்ளது தம்பி அப்படின்னு யார் சொல்றா? கண்ணதாசன். வீணாகானம் விடியும் முன் கேட்டது, கர்ணாமிர்தம் காதுக்கு இனிமை, தூக்கம் கலைந்தது துள்ளி எழுந்தேன், படுக்கையில் இருந்தே பருகினேன் அமுதம், இந்த 4 வரிதான் நினைவில் உள்ளது தம்பி என்றது யாருடையதுன்னா கண்ணதாசன். அடுத்து வந்து பாருங்க, பாவேந்தருடைய வசன கவிதை வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாத்துலயுமே வந்து இனிது இனியன அப்படின்ற மாதிரியே வந்திருக்கும். இவ்வுலகம் இனியது, இதிலுள்ள வான் இனிமையுடையது. இவ்வுலகம் இனியது, இதிலுள்ள வான் இனிமை உடைத்தது, காற்றும் இனிது தீ இனிது நிலம் இனிது, ஞாயிறு நன்று திங்களும் நன்று, வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன, மழை இனிது மின்னல் இனிது இடி இனிது, கடல் இனிது மலை இனிது, காடு நன்று ஆறுகள் இனியன, உலகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன, மனிதர் மிகவும் இனியர், ஆண் நன்று பெண் இனிது, குழந்தை
இன்பம், இளமை இனிது, முதுமை நன்று, உயிர் நன்று, உடல் நன்று, புலன்கள் மிகவும் இனியன, உயிர் சுவையுடையது, மனம் தேன், அறிவு தேன், உணர்வு அமுதம், உணர்வே அமுதம், உணர்வு தெய்வம், மனம் தெய்வம், சித்தம் தெய்வம், உயிர் தெய்வம், காடு, மலை, அருவி, ஆறு, கடல், நிலம், நீர், காற்று, தீ, வான், ஞாயிறு, திங்கள், வானத்து சுடர்கள் எல்லாம் தெய்வங்கள் அப்படின்னுட்டு பாரதியார் வந்து ஏற்றிருக்காரு. சோ இனிது இனிது இனிதன் வந்ததுன்னா பாரதியார். அகர வரிசையில் எழுதுக. சோ அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, மயில் அகவும், குயில் வந்து என்ன பண்ணும், கூவும், ஆட்டு மந்தை, நெல் குவியல், தென்னந்தோப்பு, தேங்காய் குலை குலையாக தொங்குவதனை கண்டால், பறவை கூட்டம், மலர்களை எல்லாம் கோத்து மாலை ஆக்குவதனை கண்டால். சொற்கள் பிழையாக உள்ளன, அதனை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. தவறாமல் என்றது வந்து அது வந்து பிழை. தவிராமல், அனைவரும் சிறப்பு வகுப்புக்கு தவறாமல் அன்ட்டு பயன்படுத்தக்கூடாதுன்றத சொல்றாங்க. தவிராமல் வருகை புரிதல் வேண்டும். மு வரதராசனார் தாய்மொழி மீது மிகுந்த அக்கறை. சோ அந்த ரை வந்து பாருங்க, வல்லின ரை வந்து வரணும். களைப்பு தீர இங்கு சிறிது நேரம் இலைப்பாரி செல்வோமே, இலைப்பாரி. சோ வல்லின ரீ வந்து முடியணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த வினாவுக்கு உரிய விடையை நினைவு கூற, சோ இடையின ரா வந்து வரணும், நினைவு கூற. கல்விக்கு எல்லை இல்லை. குமணவள்ளல் புலவர் பெருஞ்சித்திரனாரின் வறிய நிலையை கண்டு மனம் இறங்கினார். சோ இடையின ரா வந்து போட்டாங்கன்னா இரக்கம் கொள்ற மீனிங் வந்து வரும். அதே வல்லின ரா போட்டோம்னா கீழே இறங்குதல் என்ற பொருள்ல வந்து வரும். அடுத்து பாருங்க, கம்ப ராமாயணத்துல இருந்து கம்பருடைய வரிகளை வந்து கொடுத்திருக்காங்க. 4 வேதம் ஆம் நவையில் ஆற்களி வேலி அன்னவன் மலையின் மேல் உளான் சூழித்தன் அருள்துறையின் முற்றினான் வாலி என்று உலான் வரம்பில் ஆற்றலான். வாலியன்னா வானரங்களுடைய தலைவன், அன்னவன் அண்ணா ராமனை வந்து மீன் பண்ணும். அப்போ இந்த வார்த்தைகளை வச்சு இது வந்து கம்பராமாயணம், கம்பர் ஏற்றியதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, 4 அப்படின்ற வார்த்தை வந்து எதையெல்லாம் மீன் பண்ணுதுன்றதை குறிப்பிடுறாங்க. 4 முகத்தானன்னா பிரம்மனை சொல்லுவோம், 4 திசை, 4 புறவி, 4 வாசல், 4 கலை, 4 நாள், 4 பேர், இப்படின்ட்டு 4 நாளா வர்றதை வந்து குறிப்பிடுறாங்கன்றதை சொல்றாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். அவர் வந்து 4 என்பதன் அடிப்படையே வந்து 4 என குறிப்பிட்டிருக்காரு. 4 என்பதனுடைய அடிப்படையே எதுன்னு பாத்தீங்கன்னா 4 அன்னிட்டு யார் சொல்லியிருக்காங்க, கால்டுவெல் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த 4 எனும் சொல் அடைமொழியாக வரும்படி கீழே இருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளும் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. கடைக்கு சென்ற வளர்மதி 4 கிலோ அரிசி வேண்டும் என கேட்டாள். அதே போல திருமங்கை ஆழ்வார், ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தார கவி என 4 கவியிலும் சிறந்து விளங்கினார். சோ திருமங்கை ஆழ்வார் வந்து ஆசுகவி, மதுரகவி, வித்தார கவி, சித்திரக்கவி என 4 கவிலையும் சிறந்து விளங்கியிருக்காரு. 4 மறை என்பதனை கம்பர் வந்து 4 வேதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எல்லா இடத்துலயுமே பிலிப்ஸ்ல வந்து எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 4 தான் வரும். அது வந்து எழுதிக்கோங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 திசை உள்ளன. வேலைக்கு செல்வதற்கு விரும்பாத மகனை பார்த்து அவன் தாய் 4 காசு உழைத்து பெற்றால்தான் அனைவரும் உன்னை மதிப்பார் என கூறினார். யானை 4 கால் விலங்குகளில் ஒன்று. அடுத்து வந்து பாருங்க, சிறுபஞ்சமூலத்தை ஏற்றியவர் காரியாசன். பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஞானரதம் வந்து யாருடைய நூலன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். எழுத்துன்றது சிசு செல்லப்பா. குயில் பாட்டு யாருடையதுன்னா அதுவும் வந்து பாரதியாருடையது. அடுத்து பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவதல் கண்டு. பாரதிதாசன். பாரதிதாசன் என்ன சொல்லுவாங்க, காதல், அவங்க காதல் கை குடியிருந்தா அவங்க பகைவர்கள் எல்லாம் மறைந்திருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ஒரு ஹிண்ட் சொல்லியிருப்பேன். பாரதிதாசன். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அன்னிட்டு விநாயகரே சொல்லியிருப்பாரு. அப்ப விநாயகர்னா கவிமணி தேசிக விநாயகனார். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும்னு யார் சொல்லியிருப்பா, என்னுடைய மக்களுடைய பசி வந்து தீரணும்னுட்டு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பா, கண்ணதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பா. எல்லாருக்கும் உயர்வு தாழ்வு இல்லாம கண்ணு வந்து போய் சேரணும், கண் தானம் பண்ணா எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில்
தமிழ் மொழிபெயர்த்தல் வேண்டும். ஸோ மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய நல்லறிஞர்கள் இயற்றிய நூல்கள் எல்லாம் வந்து தமிழ் மொழியில மொழிபெயர்த்தல் வேண்டும்னுட்டு யார் கேட்டிருப்பா? பாரதியார் அவர்கள் வந்து கேட்டிருப்பாரு. ஆகு பெயர்களின் வகைகள் நம்மளுக்கு தெரியும் 8. இது வந்து கீழே இருக்கிறதுக்கு எது எதுக்கு எந்தெந்த வகை வரும்ன்றதை கேட்டிருக்காங்க. 5க்கும் 10க்கும் வேலை செய்ய ஆள் இல்லை. 5 10ன்றது எண்களை வந்து குறிப்பிடுதா, அப்போ எண்ணல் அளவை ஆகு பெயர். 9 நாளி உடுப்பவை 2, அதுக்கு என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்க. 8 முழம் வாங்கி வா, முழம்னா நீட்டி அழுப்புமா, அப்போ நீட்டல் அளவை ஆகு பெயர். கிலோன்றது எடுத்து போடுவோம், எடுத்தல் அளவை ஆகு பெயர். செகண்ட் ஒன்னுக்கு என்ன வரும்ன்றத கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, இதோட வந்து இயல் 2 வந்து முடியுது. தேங்க்யூ.